எண்ணெயில, உறக்கம் விழித்த குளியலில், அப்பா கொடுத்த காலர் சட்டையில, அம்மா சுட்டு தந்த உளுந்த வடையில, அடுத்த வீட்டிலிருந்து வந்த மைசூர் பாகலையும் அண்ணன் தங்கச்சியுடைய அன்பு சினுங்களிலையும், படபடக்கும் பட்டாசுகளில், மினுமினுக்கும் மத்தாப்புகளில் ஆண்டுதோறும் எட்டி பார்க்கிறது நம்ம வீடுகள், எல்லா வீடுகளையும் தீபாவளி. ஆனால் இன்றைய திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் அவசியமா, ஆடம்பரமாங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. திருவிழானா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி பொங்கணும், அன்பு மலரணும், அமைதி நிறையணும், இதுதான் திருவிழா. ஆனால் இந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறைவும் கொண்டாடுகின்ற எல்லார் மனசுலையும் நிறைஞ்சாதான் அது திருவிழா. ஆனால் இன்றைய திருவிழாக்கள் அப்படியா இருக்குது? திருவிழானா எடுத்துக்கிட்டோங்க, மாணவர்களுக்கு அது பயங்கர ஜாலி, ஆனால் ஆசிரியர்களும் காலி. குடும்ப தலைவிகளுக்கு அது கொண்டாட்டம், ஆனால் கட்டினவங்க வாடு திண்டாட்டம். ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் பயங்கர கனகனப்பாக இருக்கும், பயணிகளோட மனசில் பரிதவிப்பு, ஐயோ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோமா, திருவிழாவுக்கு முன்னால் போயிடுவோமான்ட்டு. புதுமண தம்பதிகளுக்கு படு குஷி, ஆனால் அவங்கள பெற்றவங்க தலையில் பெரும் இடி. இப்படி கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான பாகுபாட்டான உணர்வை விதைக்கின்ற இந்த திருவிழாக்கள், இன்றைய திருவிழாக்கள் தான் ஆடம்பரம் நாங்கள் சொல்கிறோம். திருவிழானா என்ன? பலகார கடையில் கூட்டம், பட்டாசு கடையில் கூட்டம், துணி கடையில் கூட்டம், நகைக்கடையில் கூட்டம், திரையரங்குகளில் கூட்டம், ஏன் மருத்துவமனைகளில் கூட கூட்டம். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்னம்மா சொன்னீங்க? முதல்ல கூட்டம் பூரா நான் பார்த்தேன், அது எல்லா தீபாவளிக்கும் நடக்கிற கூட்டம் தான். துணி கடையில் கூட்டம், ஸ்வீட்டு கடையில் கூட்டம், இப்போ மருத்துவமனையிலையும் கூட்டம்மா. ஆமாம்மா, ஏன் மருத்துவமனையில் கூட்டம்னா, மற்ற நேரத்தில் ஒரு ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு தான் திம்பேன். தீபாவளி அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கறத பூரா எடுத்து உள்ளே தள்ளிட்டு சுகர் 840 ஏறினேன். அவ்வளோதான். ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட, ஏன் கொண்டு வந்தாங்க, கொடுத்துட்டேன், சாப்பிட்டேன், என்ன பண்ணுறது? ஆஸ்பத்திரியில் கூட்டம். நாளைக்கு தீபாவளி முடிஞ்சு பாருங்கள், நாளையிலேருந்து பாருங்கள், ஆஸ்பத்திரி எல்லாம் பிள்ளைய தூக்கிட்டு நிற்கிங்க. சாப்பிட்டு விட்டான் சார், விடிய விடிய அழுகிறான் சார் அப்படின்ட்டு. அவனுக்கு பார்த்துட்டு எனக்கும் பாருங்கள் சார், எனக்கு இந்த பக்கம் பிடிச்சி வலிக்குதுங்க. 2 பேருமே தீபாவளியில் வயிற்றில் பாதிக்கப்பட்டு வரிசையில் நிற்கிது. யார்? அம்மாவும் மகனும். அதனால் மருத்துவமனையிலையும் கூட்டம் வரும் எப்போ தீபாவளி முடிஞ்சு. நம்ம எதிரணியில் சிவானந்த் சொன்னாங்க, உறவுகள் மேம்படுது. இதில் திருவிழாவில் உறவுகள் மேம்படுதாமா? உறவுகளாக மேம்படுது, வியாபாரம் தான் மேம்படுது. அது உள்ளூர்காரன் வியாபாரம் மேம்பட்டால் நாங்கள் ரொம்ப திருப்தி படைவோம், நம்ம பங்காளி நம்ம பாட்டேன் முன்னேறிட்டு போட்டோன்னு. அள்ளி அள்ளி கொடுக்குறதெல்லாம் அயல் நாட்டுக்காரனுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் அதுக்கு பேர் அதிரடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர். திடீர்னு டிவி விளம்பரத்தை பார்த்து 1200 ரூபாய்க்கு 11 சேலைகள், 1200 ரூபாய்க்கு 11 சேலையாம்க்கா அப்படின்ட்டு வாங்கி பார்த்தா, நான் என்னத்தை சொல்ல, அவ்வளோதான். உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு, நீ எதுவும் வாங்கினியா அப்படின்னு யோசிக்காதீங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு 2 பொம்பளைய, 11 சேலையும். டிவியில் பார்க்குறப்ப நல்ல கலராக இருந்துச்சு, பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்குதுக்கா, நான் என்னக்கா பண்ணுறது? 1100 ரூபாய்க்கு 11 சேலை. அடுத்த திருவிழான்னு வச்சா அந்த புதுப்பட ரிலீஸ், இது என்னமோ புதுசாக கல்யாணம் பண்ண புருஷன் பண்டாட்டி மாதிரி பின்னி பிணைஞ்சு பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு. திருவிழானாலே புதுப்படம் ரிலீஸ். அன்னைக்கு 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு போகும். குழந்தைக்கே பால் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம். பாலாபிஷேகம்லாம் கூட பழைய காலமாயிட்டு இப்போ பீரபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டு. இது ஆடம்பரமா அவசியமா? இதே தேசத்தில் தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கடனை உடனே வாங்கியாவது புது ட்ரெஸ்ஸை போடு, கடனை உடனே வாங்கியாவது பட்டாசு வெடி. இப்படிப்பட்ட ஆடம்பர திருவிழாக்கள் தான் தேவையில்லைன்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். இதை திருவள்ளுவர் அழகான ஒரு குரலில் சொல்லியிருப்பார், பீலிப்பை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். இது வந்து அரசர்களுக்காக சொல்லப்பட்டதான், ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே தேவையானது. மயிலிறகு லேசானது தான், ஆனால் அது லேசானதுன்னு சொல்லி வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு அளவுக்கு அதிகமாக போனால் அந்த வண்டியுடைய அச்சாணி முறிஞ்சு விடும். அதே மாதிரி தான் கடன் கொஞ்சம் தான் வாங்குறேன், 500 ரூபாய் தான்ப்பா கடன் வாங்க, பார்த்துக்கலாம்,
பார்த்துக்கலான்னு போனா வாழ்க்கையோடைய அச்சாரமே முறிந்துவிடும். அதுக்காக தான் ஆடம்பரமா இருக்கிற இந்த திருவிழாக்களை நாங்க எதிர்க்கிறோம். ஐயா, தீபாவளி கொண்டாடுறது நரகாசுரன் அழிக்கப்பட்டதாம். யார் சொன்னாங்க நரகாசுரன் செத்து போயிட்டான்னு? யார் சொன்னாங்க? நரகாசுரன்கள் இன்னும் சாகவில்லை. ஊழல்வாதிகளாய் இன்றும் உலா வருகிறார்கள். அநியாயத்தை அராஜகமாய் அரசியல் செய்கிறார்கள். அறியாமையை இலவசத்தின் பேரில் இலவசமாய் விதைக்கின்றார்கள். மதம் பிடித்த யானைகளாய் மனிதாபிமானத்தை புதைக்கிறார்கள். இத்தனை நரகாசுரர்கள் இன்று வலம் வரும்போது, உலா வரும்போது, இந்த ஆடம்பர தீபாவளி, ஆடம்பர திருவிழாக்கள், ஆடம்பர கொண்டாட்டங்கள் நமக்கு முற்றிலும் தேவையற்றவை, அவசியமற்றவை என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன்.